தன்னுடன் கூட்டணி வரும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன். அதற்கு பெரும்பான்மையான இடங்கள் வெற்றி பெற்றாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன் போட்டாரு. அது இன்னைக்கு சரவடியா வெடிச்சு ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சு நிமித்தி நாங்க தான் திடகார்த்தமா இருக்கிற எங்க கூட்டணி கட்சி எதிர்கட்சிகளால் அசைக்கணும்னு பாக்குறாரு, எடப்பாடி உழுத்துணும்னு பாக்குறாரு அப்படிலாம் பேசின இது ஸ்டாலின் அவர்கள் இங்கு நடுங்கி போயிருக்காருன்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் டிவிகே கூட போயிடுச்சுன்னா காங்கிரஸ உடைக்கிறதுக்கும் திமுக ரெடியா இருக்காங்க. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு கெடு விதிச்சிருக்காராம். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. சார், தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு மக்கள் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இல்லாம திமுக மற்றும் இதர கட்சிகளும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க இத பத்தி நம்ம சார் கிட்ட குவெஸ்சன்ஸ் கேட்போம். வணக்கம் சார். சார், இப்ப திமுக கூட போய் காங்கிரஸ் சேர போறாங்களா, இல்ல அவங்களோட முடிவு என்னதான் சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலி இன்னைக்கு தமிழக அரசியல் நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில நடத்தினாரு. அப்போ ஒரு வழியை கொளுத்தி போட்டாரு. என்ன அப்படின்னா, தன்னுடன் கூட்டணி வரும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன். அவைக்க பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்றாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன் கொளுத்தி போட்டாரு. அது இன்னைக்கு சரவடியா வெடிச்சிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, எப்பவுமே அமைதியா இருக்கிற காங்கிரஸ் இந்த தடவை திமுகவை ஏறி அடிக்குது. இது திமுகவே எதிர்பார்க்கல. ஏன்னா பல தரக்கட்ட பேச்சுவார்த்தை, சமாதான தூது எல்லாம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க திமுக தலைவர் ஸ்டாலின் மூலியமா. ஆனா எதுக்கும் ராகுல் செய்வு கொடுக்காமையே இருக்காரு. என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இவங்க காங்கிரஸுக்கு 25 சீட்டை கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் காங்கிரஸ் இன்னைக்கு குறைஞ்சது 36 சீட்டு மட்டும் இல்லாம 2 ராஜ்யசபா MP பதவியும் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு தரணும்னு கார்பரேஷன் எலெக்ஷன்ல மேயருக்கும் கவுன்சிலருக்கும் சேர்த்து 20% அவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு தரணும்னு பல தரப்பட்ட டிமாண்ட வைக்கவே திமுக ஆடி போயிருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சு நிமித்தி நாங்க தான் திடகார்த்தமா இருக்கிற எங்க கூட்டணி கட்சி எதிர்கட்சிகளால் அசைக்கணும்னு பாக்குறாரு, எடப்பாடி உழுக்கணும்னு பாக்குறாரு அப்படிலாம் பேசின திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று நடுங்கி போயிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுக இன்னுமே முடிவு அறிவிக்கலங்க. ஃபைனலா எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா 36 சீட்டு வரைக்கும் 30 சீட்டு வரைக்கும் காங்கிரஸுக்கு திமுக கொடுக்க ரெடியா இருக்கு. ஆனா காங்கிரஸ் அது ஏத்துக்க ரெடியா இல்லைங்க. அவங்க பிடிவாதத்தை விட்டு இறங்கி வரமாட்டேன்றாங்க. சோ இப்ப என்ன நடக்குது அரசியல் அப்படின்னா, காங்கிரஸ் எடுக்க போகும் முடிவை பார்த்துட்டு இன்னும் ஒருவேளை காங்கிரஸ் திமுக விட்டு கூட்டணி விட்டு வெளியே தாவேகா கூட கூட்டணியா போச்சுன்னா, அப்போ இந்த இடத்துல பிரேமலதா அவர்கள் இங்க வந்துடலாம், திமுக வந்துடலாம், நாம கேட்கிற 14 சீட்டை திமுக நிச்சயமா கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற இந்த 25 சீட்ல நமக்கு 14 சீட்டு ஒரு ராஜ்யசபா பிளஸ் அவங்க எதிர்பார்க்கிற பல விஷயங்களை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு கால் திமுக கட்சி என்ன நினைக்குதுன்னா, தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா அந்த சீட்டை 25 சீட்ல தேமுதிக உள்ள கொண்டு வந்துடலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 2 சீட்டு கூட கொடுக்கலாம், 2 வலது இடது 2 கம்யூனிஸ்டுக்கு 2 சீட்டு கூட கொடுத்துடலாம், கூட இருக்கவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருங்க. பட் இது வரைக்கும் காங்கிரஸ் அதை பத்தி சொல்லாம மௌனம் காத்துட்டு இருக்கு. ஆனா எனி டைம் எந்த முடிவை எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்துல காங்கிரஸ் டிவிகே கூட போயிடுச்சுன்னா காங்கிரஸ உடைக்கிறதுக்கும் திமுக ரெடியா இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கூட காங்கிரஸோட எம்எல்ஏஸ் திமுக கூட போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா எம்பிஸ்கள் உதாரணத்துக்கு காங்கிரஸ்ல இருக்க எம்பிஸ்ல ஜோதிமணி, மாணிக்க தாகூர், அப்புறமா பாத்தீங்கன்னா வேலுச்சாமி, இவங்க எல்லாம் கடுமையா எதிர்க்கிறாங்க. எங்களுக்கும் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன திமுக தலைவர் நினைக்கிறேன்னா, உடைச்சு ஒரு 5 சீட்டை காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஒரு காங்கிரஸ் பிரிச்சு ஒரு 5 சீட்டை கொடுத்துடலாம், ப. சிதம்பரம் அவர்களுக்கு
ஒரு எம்பி சீட்டு கொடுத்துடலாம், அவர் தலைமையில ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரத்துல விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு கெடு விதிச்சிருக்காராம். சோ அதாவது என்னன்னா, நீங்க என்ன காட்டி, அதாவது டிவிகேவை காட்டி உங்க சீட்டு பேரத்தை நீங்க வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு சீட் ஷேரிங் அதிகமாக்குறதுக்கு என்ன பகடக்காயா யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் கிட்டயும் பேசியதா தகவல் சொல்றாங்க. அதே நேரத்துல பிரேமலதா, டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 5 சீட்டு கேட்டுட்டு இருக்காரு என்டிஏ கூட்டணியில. அவங்க ஒரு சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கடைசியா 2 சீட்டாவது கொடுங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவருக்கும் ஒரு பையனுக்கும் சீட்டை கொடுங்கன்னு. இல்ல இவங்க வந்து ஒரு சீட்டு தான் கொடுக்க முடியும் என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்றாரு. ஆனா கிருஷ்ணசாமி இன்னும் பொறுத்துட்டு இருக்காரு. யாருக்காக அப்படின்னா, காங்கிரஸ் டிவிகேக்கு வருதா இல்ல அங்கேயே இருக்க போதா? அங்கேயே இருந்துட்டா அவர் என்டிஏ கூட்டணியில ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்துருவாரு. அப்படி இல்லைன்னா அங்க போயிடுவேன் மிரட்டி ஒரு 5 சீட்டாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு பிளான் நகர்த்துறாரு. பிரேமலதா அவர்களும் அதே போலதான், இங்க காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணியில இருந்து டிவிகேக்கு போயிடுச்சுன்னா டிஎம்கேக்கு வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. சோ டாக்டர் ராமதாஸ் ஐயாவோட அணி என்ன பண்ண போகுது அப்படின்னு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவங்க போறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா டிவிகேல இருந்து விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, பட்டியலின சமூக மக்களோட ஓட்டு ராமதாஸ் ஐயா வந்துட்டாருன்னா போயிடும். ஏன் அப்படின்னா டிவிகேவோட வாக்கு சதவீதம் பட்டியலின சமூக மக்கள் கிட்ட இருந்து தான் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே இருக்காரு. இன்னும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அவர் கிரீன் சிக்னல் கொடுக்காமயே இருக்கிறாரு. இப்படி பல தரப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் தமிழக அரசியல்ல நடந்துகிட்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வாரம் காலத்துல இதுக்கு ஒரு நல்ல முடிவு தெரிஞ்சிடும் நினைக்கிறோம். இதை பத்தி இன்னும் பல அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. நாங்க தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்க காத்துக் கொண்டு இருக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். HK வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றி.